யாரும் யாருக்கு எடுத்து ஊட்டிக்கிற வேண்டாம். ஏன்னா கேக்க 10 பங்கா நான் பிரிக்கிறேன். சாக்லேட் மட்டும் ஊட்டிக்கலாமா? இந்த அதெல்லாம் ஊட்டிக்கலாம். இந்த இது அந்த வெள்ளை கலர்ல இருக்குல்ல. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இன்னைக்கு தான் நியூ இயர் செலிப்ரேஷனே பண்ணுறாங்க. கேக் வந்திருக்கு. ஸோ கேக் எல்லாருமே சேர்ந்து வெட்டுறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் என்ன பண்ணுறாருன்னா, கேக்கை வந்துட்டு நீங்கள் எல்லாருமே வந்துட்டு கண்டபடிக்கு எடுத்து தின்ற வேண்டாம், நான் வந்துட்டு கேக்கை கட் பண்ணுறேன் 10 பீஸாக, அதை வந்துட்டு எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துலையும் ரூல் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. யாருமே வந்துட்டு அதை கேட்குற மாதிரியும் தெரியல. நியூ இயர் செலிப்ரேஷன் தான், இல்லைன்னு சொல்லலை. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு அதில் பங்கு இருக்குன்னு தான் சொல்லணும். அப்பயும் வந்துட்டு இல்லை யாரும் கேக் எடுத்துட வேண்டாம், நான் வந்துட்டு கேக்கை ஃபஸ்ட்டு எடுத்து கட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் வந்துட்டு ஊட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி அங்கேயுமே ஒரு ரூலை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. யாரும் கேட்க மாட்டாங்க, ஏன் முத்து நீ தான் வெட்டணுமா, நாங்களாம் வெட்டக்கூடாது, இதெல்லாம் யாரும் கேட்கவே மாட்டுறாங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வெட்டுறாங்க. ஸோ எல்லாமே இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக அது நியூ இயர் செலிப்ரேஷன் பார்க்குறப்போ அந்த இடத்துல கொஞ்சம் வியர்டாக தோணுச்சு. என்னடா இது, இங்கேயும் வந்து முத்து அவர் தான் மெயினாக இருக்கணும்னு நினைக்கிறாரு, மற்ற யாருமே அங்கே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, அவர் தான் அது எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வியர்டாக தோணுச்சு. காலையில் ஃபஸ்ட் வீடியோவில் நான் தான் வந்துட்டு முத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன். பட் ஆனால் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது வந்துட்டு தன்னை மட்டுமே வந்துட்டு முன்னிலைப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாரோ, தான் மட்டும்தான் அந்த இடத்துல பேசணும், தான் மட்டும்தான் அங்கே எல்லாம் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்துடைய முத்து இருக்காரோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு எனக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தோணுச்சு. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில்